ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு ஒரு 8லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது 1 கிளாஸு. புளி தண்ணியோட வாசம் போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பத்தை அளவுக்கு தேங்காய் சிறுவை நறுக்கி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக மிளகு, ஜீரகம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதிச்சிருச்சு. கொதிச்சு குழம்புல அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் நல்லா கலந்தாச்சு. இப்போ திருப்பியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். 8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூடவே கறிவேப்பிலை சேர்த்துடலாம். ஃபினிஷிங் டச் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் திருப்பி சாப்பிட்றப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.